தமிழ்நாடு போர்ட் questions பார்க்கலாம் பாருங்க. 1 mark questions பார்க்கலாம். Two equal masses m1 and m2 are moving along the same straight line with velocities 5 meter per second and minus 9 meter per second respectively. If the collision is elastic, then calculate the velocities after the collision of m1 and m2 respectively. ஸோ இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு பாடி கொடுத்துருக்காங்க. ஒன்று m1 எடுத்துங்க, இன்னொன்று வந்து m2 எடுத்துங்க. இந்த பிஃபோர் கொலிஷன் வெலாசிட்டி வந்து ஃபர்ஸ்ட் பாடி u1 செகண்ட் பாடி u2 எடுத்துங்க. ஆஃப்டர் கொலிஷன் வந்து ஃபர்ஸ்ட் பாடிக்கு வெலாசிட்டி v1 செகண்ட் பாடிக்கு வெலாசிட்டி v2 எடுத்துங்க. இப்போ வந்து நமக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கொலிஷன் வெலாசிட்டிஸ் வந்து v1 is equal to m1 minus m2 divided by m1 plus m2 into u1 plus 2m2 divided by m1 plus m2 into u2. இது வந்து ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் பாடி. அதே மாதிரி ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் செகண்ட் பாடிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2m1 divided by m1 plus m2 into u1 plus m2 minus m1 divided by m1 plus m2 into u2 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ நமக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு மாசஸ் ஈக்குவல் மாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டு மாஸ் வந்து ஈக்குவல் மாஸ் எடுத்தோம்னா m1 is equal to m2ன்னு போடணும். அப்போ m1 equal to m2 போட்டால் இந்த டேர்ம் வந்து 0 ஆயிரும். அதே மாதிரி இந்த 2m கேன்சல் ஆயிரும். ஸோ தட் v1 is equal to u2 வந்துடும். அதே மாதிரி v2 பார்த்தீங்கன்னா இந்த m2 equal to m1ன்றதால இந்த டேர்ம் 0 ஆயிரும். இந்த 2m இந்த m plus m2m கேன்சல் ஆகிட்டு v2 is equal to u1 வருது. அப்படின்னா இதுலேருந்து என்ன புரியுதுன்னா ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் பாடி ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் செகண்ட் பாடி. அடுத்து வந்து ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் செகண்ட் பாடி ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் பாடி. அதாவது வந்து இன் தி கேஸ் ஆஃப் ஒன் டைமென்ஷனல் எலாஸ்டிக் கொலிஷனில் ரெண்டு மாசஸ் ஈக்குவல் மாஸாக கொலைட் ஆயிருந்துச்சுன்னா ஆஃப்டர் கொலிஷன் வந்து வெலாசிட்டி எக்ஸ்சேஞ்ச் டேக்ஸ் பிளேஸ். அதாவது ஃபர்ஸ்ட் பாடியோட இனிஷியல் வெலாசிட்டி செகண்ட் பாடிக்கு வந்துடும், செகண்ட் பாடியோட இனிஷியல் வெலாசிட்டி ஃபர்ஸ்ட் பாடிக்கு போயிடும். அப்படின்னா வெலாசிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆயிரும். ஸோ v1 equal to u2, u2 எவ்வளோ பார்த்தீங்கன்னா -9 கொடுத்துருக்காங்க. இதுதான் u2. அப்போ u2 வந்து -9 மீட்டர் பர் செகண்ட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி v2ன்றது எவ்வளோ u1ன்றது எவ்வளோ பார்க்கும் ஃபர்ஸ்ட் பாடி வெலாசிட்டி 5 மீட்டர் பர் செகண்ட் சொல்லியிருக்காங்க. அதனால 5 மீட்டர் பர் செகண்ட் எடுத்துங்க. ஸோ தட் ஆஃப்டர் கொலிஷன் வந்து என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் பாடிக்கு -9 மீட்டர் பர் செகண்ட், செகண்ட் பாடி 5 மீட்டர் பர் செகண்ட். ஸோ தட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. If a particle executes uniform circular motion in the xy plane in clockwise direction, then the angular velocity is in what direction அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பார்ட்டிகல் வந்து சர்க்குலர் மோஷனில் இப்படி போயிட்டு இருக்கு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி சொல்லியிருக்காங்க கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட் இங்கே கன்சிடர் பண்ணலாம். பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் பியில் வெலாசிட்டி எந்த டைரக்ஷனில் இருக்குன்னா இந்த டேஞ்சன்ட் ரான் டைரக்ஷனில் இருக்கும். இந்த டைரக்ஷன் ஒய் டைரக்ஷன், இது வந்து XY பிளேன் எடுத்துக்கலாம். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ் அப்படி எடுத்துட்டிங்கன்னா இந்த பாயிண்ட்ல வந்து வெலாசிட்டி வந்து -j கேப் டைரக்ஷனில் இருக்கு. இந்த பிளேஸில் இந்த பொசிஷன் வெக்டார் வந்து r பார் வந்து இந்த எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கு ப்ளஸ் i கேப்ல இருக்குன்னு எடுத்துங்க. இப்போ நமக்கு ஆங்குலர் வெலாசிட்டி வேணும். ஆல்ரெடி உங்களுக்கு வெலாசிட்டிக்கும் ஆங்குலர் வெலாசிட்டிக்கும் பொசிஷன் வெக்டாருக்கும் ரிலேஷன் தெரியும். என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா v பார் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா பார் கிராஸ் r பார்னு தெரியும். ஓகேங்களா? இப்போ வந்து வெலாசிட்டி வந்து நமக்கு -j கேப்ல இருக்கு. அடுத்து பொசிஷன் வெக்டார் வந்து i கேப்ல இருக்கு. அப்போ வெலாசிட்டி வந்து இங்கே -jன்னு போட்டு பாருங்க. அடுத்து இந்த ஒமேகா பார் இருக்கட்டும், இந்த ஆர் பாருக்கு வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம ஐ கேப்னு போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஒமேகா பிளேஸ்ல என்ன குவான்டிட்டி சப்ஸ்டிட் பண்ணால் இந்த -j வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே -k சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. ஒமேகா பிளேஸ்ல -k சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. அப்படி சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் i,j,kன்னு போடுவோம் இல்லைங்களா? இப்படி போடும்போது இந்த k கிராஸ் i வந்து j வரும். அப்போ -k கிராஸ் i வந்து -jன்னு வருது. கரெக்டுங்களா? அப்போ வந்து பார்ட்டிகிள் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணும்போது ஒமேகாவுக்கு வந்து நமக்கு -k கேப்னு வந்திருக்கு. அப்போ -k கேப் அப்படின்னா என்னன்னா நெகட்டிவ் ஜெட் டைரக்ஷன். ஸோ தட் ஆங்குலர் வெலாசிட்டி எந்த டைரக்ஷனில் இருக்கும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஜெட் டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு செகண்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், a hollow sphere is filled with water. It is hung by a long thread. As the water flows out of a hole at the bottom, the period of oscillation will அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு பெண்டுலம் எடுத்துக்கலாம். இதுதான் ஒரு பெண்டுலம். இது இப்படி எடுத்துங்க. இதுக்கு வந்து இங்கே ஒரு பாப் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த பாப்ல வந்து என்ன ஃபில் பண்ணியிருக்காங்கன்னா வாட்டர் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. இதை வாட்டர் வந்து இப்படி ஃபில் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ டைம் பீரியட் ஆஃப் திஸ் பெண்டுலம் என்ன பார்த்தீங்கன்னா t = 2π √L/g. இந்த g வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இந்த Lன்றது லெங்த் ஆஃப் தி பெண்டுலம். ஆக்சுவலாக லெங்த் ஆஃப் தி பெண்டுலம் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன் இருக்கு இல்லையா, அங்கேருந்து இந்த சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த சென்டர் ஆஃப் மாஸ்
டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன் அண்ட் சென்டர் ஆஃப் மாஸ் தான் நம்ம லெங்த் ஆஃப் தி பெண்டுலம்னு எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே ஒரு ஹோல் போட்டுட்டு இந்த ஹோலில் வாட்டர் இப்படி வந்துட்டே இருக்குன்னு வச்சுங்க. அப்போ இந்த சென்டர் ஆஃப் வாட்டர் கீழே வந்துட்டே இருந்தால் இந்த சென்டர் ஆஃப் மாஸ் வந்து கீழே வந்துட்டே இருக்கும். இந்த சென்டர் ஆஃப் மாஸ் கீழே ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால லெங்த் வந்து என்ன ஆயிருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். சின்ஸ் டைம் பீரியட் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் லெங்த் இன்க்ரீஸ் ஆகுதுனால டைம் பீரியட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ வந்து டைம் பீரியட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. கம்ப்ளீட்டாக வாட்டர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வெளியே வந்துடுதுன்னு வச்சுங்க. அப்போ கம்ப்ளீட்டாக வாட்டர் வெளியே வந்துருச்சுன்னா அகெயின் திருப்பம் சென்டர் ஆஃப் மாஸ் திருப்பம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கே போயிடும் இல்லைங்களா, திருப்பம் இனிஷியல் பிளேஸ்க்கே போயிடும். சென்டர் ஆஃப் மாஸ் திருப்பி இனிஷியல் பிளேஸ்க்கே போயிடுது. அப்போ என்ன ஆயிரும், திருப்பம் லெங்த் வந்து எஃபெக்டிவ் லெங்த் வந்து குறைஞ்சிருது. அதனால ஃபர்ஸ்ட் டைம் பீரியட் லெங்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு டைம் பீரியட் இன்க்ரீஸ் ஆயிடுது. மொத்த வாட்டர் கீழே வந்துருச்சுன்னா திருப்பி சென்டர் ஆஃப் மாஸ் அதே சென்டர் பிளேஸ்க்கு வந்துடும். அதனால திருப்பி லெங்த் வந்து ஒரிஜினல் வேல்யூக்கு வந்துடும். அப்படின்னா லெங்த் குறைஞ்சிருது. ஸோ தட் டைம் பீரியட் குறைஞ்சிருது அப்படின்னு எடுத்துட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் தென் கம்ஸ் டு ஒரிஜினல் வேல்யூ, இனிஷியல் வேல்யூ, அதாவது டிக்ரீஸ் ஆயிருது அப்படின்னு நம்ம ஆன்சர் பின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ ஸ்கேலார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து நமக்கு இந்த ப்ரெஷர் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, இந்த விஸ்காசிட்டியும் ஸ்கேலார் குவான்டிட்டி, ஸ்கேலார்னு வரும். சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, ஸ்கேலார் குவான்டிட்டின்னு வருது. இந்த ஸ்ட்ரெஸ் தான் வந்து டென்சார் குவான்டிட்டி அப்படின்னு வருது. என்ன வருதுன்னா டென்சார்னு கிடைக்குது. அதனால வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஸ்ட்ரெஸ் இஸ் ஏ டென்சார் குவான்டிட்டி, ஸோ தட் இட் இஸ் நாட் ஏ ஸ்கேலார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. If an object is thrown vertically up with the initial speed u from the ground, then the time taken by the object to return back to the ground is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் இப்போ அப்போர்டு இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன், யூ ஸ்பீடில் அப்போர்டு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த பாயிண்ட் இனிஷியல் பாயிண்ட் ஏன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இந்த ஆப்ஜெக்ட் இப்படி மேலே போயிட்டு திருப்பும் அதே பாத்தில் ரிட்டர்ன் ஆகிட்டு அதே பாயிண்ட் ஏக்கு வந்துடுது. ஃபைனல் பாயிண்ட்டும் இனிஷியல் பாயிண்ட்டும் கோயின்சைட் ஆயிடுது. அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் ஜீரோன்னு வந்துடுது. இந்த டைம் டேக்கனை வந்து நம்ம டைம் பீரியட் டீன்னு எடுத்துக்கலாம், டைம் ஆஃப் ஃப்ளைட் டீன்னு எடுத்துக்கலாம். ஆக்சலரேஷன் வந்து யூ வந்து அப்போர்டு இருக்குது, ஸோ ஆக்சலரேஷன் டவுன்வோர்டு இருக்கிறதுனால மைனஸ் ஜின்னு எடுத்துங்க. நமக்கு ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனில் எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர்னு ஒரு ஈக்குவேஷன் தெரியும் இல்லைங்களா. அதில் வந்து இந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோ, யூ வந்து யூன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டு, டி வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட், ஏ வந்து மைனஸ் ஜி சப்ஸ்டிட் பண்ணுங்க, இன்ட்டு டி ஸ்கொயர் போட்டுருங்க. ஓகேவா. இப்போ மைனஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ஸோ ஆஃப் ஜிடி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் என்ன வந்துருதுன்னா ஈக்குவல் டு யூடின்னு வந்துருது. இந்த டியூ ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா டி இஸ் ஈக்குவல் டு 2u பை ஜின்னு கிடச்சிருக்கு. அப்படின்னா ஆஃப்டர் வாட் டைம் திஸ் பாடி வந்து ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் தி பாயிண்ட் ஆஃப் அதை பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷனுக்கே வந்திருக்குன்னா 2u பை ஜி, இதுதான் டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The efficiency of a heat engine working between the freezing point and boiling point of water is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து என்ன எடுத்துக்கலாம்னா, இந்த ஃப்ரீசிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை T2ன்னு எடுத்துங்க. அது 0 டிகிரி சென்டிகிரேட். ஆக்சுவலாக இது கெல்வின் ஸ்கேல் எழுதணும். உங்களுக்கு ஆல்ரெடி கெல்வின் ஸ்கேல் இஸ் ஈக்குவல் டு சென்டிகிரேட் ஸ்கேல் ப்ளஸ் 273 தெரியும். அப்போது சென்டிகிரேட்டை கெல்வினாக மாற்றணும்னா அது என்ன பண்ணால் 0 + 273 போட்டுருக்குங்க. ஸோ 273 கெல்வின் அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி பாய்லிங் பாயிண்ட் இருக்குது. அந்த பாய்லிங் பாயிண்ட் T1ன்னு எடுத்துங்க. இந்த T1 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து 100 டிகிரி சென்டிகிரேட். இந்த 100 டிகிரி சென்டிகிரேட் கெல்வினை மாற்றணும்னா 100 + 273 போட்டுக்கலாம். ஸோ தட் 373 கெல்வின் கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க. எஃபிஷியன்சிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 - T2 / T1 × 100% அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். இப்போ இந்த 1 - T2 எவ்வளோ வந்திருக்கு, 273 சப்ஸ்டிட் பண்ணிக்கிங்க. டிவைட் பை T1 எவ்வளோங்க 373. அந்த 373 போட்டுட்டு இன்ட்டு 100% போட்டுக்கணும்ப்பா. இப்போ இதை சிம்பிளை பண்ணணும். இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு நியர்லி 26.8% அப்படின்னு நமக்கு ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சராக கிடச்சிருக்கும். அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்கள். When an object is at rest on the inclined rough surface அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்க்ளைன் ரஃப் சர்ஃபேஸ், இன்க்ளைன் பிளேனில் ரெஸ்ட்டில் இருக்குது, ரஃப் சர்ஃபேஸில் ரெஸ்ட் இருக்குது. இதுதான் இன்க்ளைன் பிளேன் அப்படின்னு எடுத்துங்க. இங்கே டீட்டான்னு எடுத்துக்கலாம். ஓகேவா. இது இன்க்ளைன் பிளேன் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு mg ஃபோர்ஸ் டவுனோட ஆக்ட் ஆகிருக்கும். இந்த mg ஃபோர்ஸை நம்ம எலாங் இன்க்ளைன் பிளேனை ரிசால்வ் பண்ணால் என்ன கிடைக்குன்னா mg sin θன்னு கிடச்சிருக்கும். பர்பண்டிகுலர் டு தி இன்க்ளைன் பிளேன் பண்ணும்போது mg cos θன்னு கிடச்சிருக்கும். இப்போ இந்த mg sin θ ஃபோர்ஸ் வந்து ட்ரைஸ் டு புல் தி ஆப்ஜெக்ட் டவுன்னு வந்திருக்கும். ஆனால் வந்து ரஃப் சர்ஃபேஸ்னால இந்த ரஃப் சர்ஃபேஸ் என்ன பண்ணுதுன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து இந்த ரஃப் சர்ஃபேஸ் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணுது.
அது ஆப்போசிட் இது புல்லிங் ஃபோர்ஸாக இருக்குது. இப்போ இந்த பாடி வந்து என்ன சொல்லிட்டாங்க, ரெஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெஸ்ட்டில் இருக்குன்னா இந்த ஃப்ரிக்ஷன் வந்து என்ன எடுத்துக்கலாம்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்குது. இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு mg sin theta. அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு mg sin thetaன்னு இருக்குது. இந்த mg sin theta இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இந்த பாடி மூவ் ஆகாதனால கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து 0ன்னு வந்திருக்கு. அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து நாட் ஈக்குவல் டு 0, கைனடிக் ஃப்ரிக்ஷன் 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தட் ஆப்ஷன் ஏ கரெக்ட்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A couple produces அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொட்டேஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன், நோ மோஷன், பியூர் ரொட்டேஷன், பியூர் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கப்புள் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பாடி இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. அந்த பாடி மேலே பேர் ஆஃப் ஃபோர்ஸ், அதாவது அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் ஆக்ட்ஸ் ஆன் ஏ பாடி அட் அ டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ப்ரொடியூஸ் டர்னிங் எஃபெக்ட் தான் கப்புள். அதாவது இங்கே ஒரு ஃபோர்ஸ் இப்படி ஒரு எஃப்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க, இங்கிட்டு ஒரு ஃபோர்ஸ் எஃப்னு ஆக்ட் ஆகுதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. அதாவது டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் பேரலல் ஃபோர்ஸஸ், ரெண்டு ஃபோர்ஸஸ் பேரலாக இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குது, அட் டூ டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் ஆக்ட் ஆகும் பாடி மேலே. இப்படி ஆக்ட் ஆகும்போது இது டர்னிங் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். பாயிண்ட் ஏல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் டர்னிங் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது, பாயிண்ட் பியில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் இப்படி டர்னிங் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ ரிசல்டன் டர்னிங் மோஷன் இருக்கும். ஆனால் இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் தி பாடி வந்து 0. டோட்டல் ஃபோர்ஸ் இருந்தால் தான் டிரான்ஸ்லேஷன் மோஷன் இருக்கும். அப்போ இங்கே வந்து டிரான்ஸ்லேஷன் மோஷன் இருக்காது. அப்போ இந்த ரெண்டு பாடியும் சேர்ந்து என்ன பண்ணால் ரொட்டேஷன் மோஷன் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ சென்டர் ஆஃப் தி பாடி வந்து சீன் வச்சுக்கிங்க. இப்போ சென்டர் ஆஃப் தி பாடி, அபவுட் சென்டர் ஆஃப் பாடி வந்து இந்த பாயிண்ட் ஏல ஆக்ட் ஆகிற டார்க் வந்து ஃபர்ஸ்ட் பாடினால் ஆக்ட் ஆகுறதும் செகண்ட் பாடினால் ஆக்ட் ஆகிற டார்க்கும் ரெண்டுமே நம்ம வருது சேம் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கொடுத்துருக்கோம். அப்போ நெட் டார்க் வந்து நாட் ஈக்குவல் டு 0. அதனால வந்து என்ன வரும், ரொட்டேஷன் வரும், ஃபியூர் ரொட்டேஷன் இருக்கும். சரிங்களா? அப்போ ஃபியூர் ரொட்டேஷன் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா கப்புள்னா டூ ஈக்குவல் ஆப்போசிட் parallel forces act on a body at a different point produce turning effect. அதுதான் வந்து கப்புள்னு சொல்கிறோம். அப்போ ஒன்லி ரொட்டேஷனல் மோஷன் இருக்கும், டிரான்ஸ்லேட்டரி மோஷன் இருக்காது. ஸோ பியூர்லி ரொட்டேஷனல் மோஷன் எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A transverse wave moves from a medium A to medium B. In medium A, the velocity of the transverse wave is 500 meter per second and the wavelength is 5 meter. The frequency and the wavelength of the wave in the medium B when its velocity is 600 meter per second respectively dash னு கேட்டிருக்காங்க. அதாவது ரெண்டு மீடியம் இருக்கு. இப்போ இங்கே மீடியம் ஏன்னு எடுத்துங்க, இங்கே மீடியம் பின்னு இருக்கு. மீடியம் ஏல வெலாசிட்டி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 500 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. வேவ்லென்த் இன் மீடியம் ஏ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து மீடியம் பியில் வரும்போது வெலாசிட்டி இன் மீடியம் பி வந்து 600 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வேவ்லென்த் இன் மீடியம் பி கேட்டிருக்காங்க. அடுத்து ஃப்ரீக்வன்சியும் கேட்டிருக்காங்கப்பா. இப்போ வந்து when wave travels from one medium to another medium, wave வந்து ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம் ட்ராவல் பண்ணும்போது ஃப்ரீக்வன்சி do not change, ஃப்ரீக்வன்சி வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? ஃப்ரீக்வன்சி வந்து டிபெண்ட்ஸ் ஆன் மீடியம் வராது, டிபெண்ட்ஸ் ஆன் சோர்ஸ். அந்த சோர்ஸுடைய நேச்சரை பொறுத்து தான் ஃப்ரீக்வன்சி இருக்கும். அதாவது சோர்ஸ் வந்து எத்தனை வேவ்ஸ் பர் செகண்டில் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அத்தனை வேவ்ஸ் தான் ட்ராவல் ஆகும். ஸோ தட் ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கணும். நமக்கு என்ன தெரியும்னா ஆல்ரெடி வெலாசிட்டி ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி இன்ட்டு வேவ் லென்த்னு ஒரு ஃபார்முலா தெரியும். ஸோ தட் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி டிவைட் பை வேவ் லென்த் போட்டுக்கோங்க. அப்போ ஃப்ரீக்வன்சி எந்த மீடியமில் போட்டாலும் சேமாக தான் ஒரு ஆன்சர். ஸோ தட் வெலாசிட்டி இன் மீடியம் ஏ பை வேவ் லென்த் இன் மீடியம் ஏ போட்டோம்னா வெலாசிட்டி இன் மீடியம் ஏன்னு வருது 500 வருது, வேவ் லென்த் இன் மீடியம் ஏ வந்து 5 வந்திருக்கு. இது ரெண்டுமே கேன்சல் பண்ண 100 கிடைக்குது. ஸோ தட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி வேவ் வந்து 100 ஹெர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ வந்து நமக்கு வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் ஃப்ரீக்வன்சி இன்ட்டு வேவ் லென்த் தெரியும். இந்த ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்ட்னால வெலாசிட்டி டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு வேவ் லென்த் போட்டுங்க. அப்படின்னா வெலாசிட்டி இன் மீடியம் ஏ பை வெலாசிட்டி இன் மீடியம் பி ஈக்குவல் டு வேவ் லென்த் இன் மீடியம் ஏ பை வேவ் லென்த் இன் மீடியம் பின்னு கிடைக்குது. ஓகேங்களா? வேவ் லென்த் மீடியம் இன் பி. வெலாசிட்டி இன் மீடியம் ஏ வந்து 500 கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி இன் மீடியம் பி வந்து 600 கொடுத்துருக்காங்க. வேவ் லென்த் இன் ஏ வந்து 5, வேவ் லென்த் இன் பி தான் நம்ம கொஸ்டின் மார்க். ஸோ இந்த 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. அடுத்து இந்த 5 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அப்போ டேரெக்டாக வேவ் லென்த் இன் பி மீடியம் பி வந்து 6ன்னு கிடச்சிருது. ஸோ தட் வேவ் லென்த் இந்த மீடியம் பி வந்து 6 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரீக்வன்சி வந்து 100 ஹெர்ட்ஸ், வேவ் லென்த் வந்து 6. ஸோ அந்த ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் கரெக்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்டாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. தி டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் ஹெச்எஸ் டேஷ்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலா வேணும் இல்லையா? அப்போ இ இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஹச் நியூ அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த ஹெச்ன்றது தான் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். இந்த ஹெச் உடைய டைமென்ஷனல் ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. இந்த எனர்ஜிக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்னா ml பவர் 2 t பவர் -2ன்னு தெரியும்.
ஈக்குவல் டு ஹச் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் போட்டு இந்த ஃப்ரீக்வன்சிக்கு என்ன தெரியும்னா நமக்கு டி பவர் -1ன்னு தெரியும்ப்பா. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த டி பவர் -1 இந்த டி பவர் -2 கேன்சல் பண்ணால் இங்கே -1 வந்துடும். அதனால டைமென்ஷன் ஃபார்முலா ஆஃப் ஹச் இஸ் ஈக்குவல் டு ml பவர் டு டி பவர் -1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஆன்சர் வந்து 10th கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ml பவர் டு டி பவர் -1 இஸ் தி டைமென்ஷன் ஃபார்முலா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி யூனிட் ஆஃப் சர்ஃபேஸ் எனர்ஜி இஸ் டேஷ்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக சர்ஃபேஸ் எனர்ஜி பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் எனர்ஜி என்ன பார்த்தீங்கன்னா எனர்ஜி stored in the surface per unit area இல்லைன்னா work done to create the surface per unit area அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ சர்ஃபேஸ் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எனர்ஜி stored in the surface by unit area, எனர்ஜி பை ஏரியா இல்லைன்னா work done to create the surface by ஏரியான்னு போட்டுக்கலாம். அப்போ எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர், அதாவது ஜூல் நியூட்டன் மீட்டர் எனர்ஜிக்கு, அதாவது ஜூல் எனர்ஜி யூனிட் ஜூல் ஈக்குவல் டு நியூட்டன் இன்டு மீட்டர் போட்டுங்க. இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு மீட்டர் ஸ்கொயர். இந்த மீட்டரும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்குன்னா நியூட்டன் பர் மீட்டர் கிடைக்குது. ஸோ தட் யூனிட் ஆஃப் சர்ஃபேஸ் எனர்ஜி என்ன வரும் பார்த்தீங்கன்னா நியூட்டன் பர் மீட்டர் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி மூன் வித் ரெஸ்பெக்ட் டு எர்த் இஸ் டேஷ்னு கேட்டிருக்காங்க. ஜென்ரலாக கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் 2 பார்ட்டிகல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா -gm1 m2 பை ஆர்னு வந்திருக்கும். இந்த ஆர்ன்றது பாசிட்டிவ், gm பாசிட்டிவ், m1 m2 பாசிட்டிவ், அதனால பொட்டன்ஷியல் எனர்ஜி நெகட்டிவ் வரணும். இப்போ வந்து ரெண்டு பாடி இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் செப்பரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஆர் வந்து இன்ஃபினிட்டி வந்துச்சுன்னா அப்போது டினாமினேட்டர் இன்ஃபினிட்டி இருந்துச்சுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி 0 வரும். ஆனால் வந்து அப்போது நம்ம மூணு வந்து இன்ஃபினிட்டில் இருக்குன்னா டிஸ்டன்ஸ் செப்பரேட்டட் பிட்வீன் எர்த் அண்ட் மூன் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குனால 0ன்னு எடுத்துக்கலாம். ஆனால் இவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் மூன் வித் ரெஸ்பெக்ட் டு எர்த்னு கேட்டாங்க. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் மூன் வித் ரெஸ்பெக்ட் டு எர்த்னு போட்டோம்னா என்ன பண்ணலாம், பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் மூன் மைனஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் எர்த்னு போட்டுக்கலாமா. அப்போது இங்கே வந்து இதுதான் எர்த்துன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க, இது மூணுன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இந்த எர்த்துக்கு ரேடியஸ் வந்து நம்ம கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கலாம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் மூன் அண்ட் எர்த் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா இந்த ஹைட்டை வந்து நம்ம சும்மா ஹச்ன்னு எடுத்துக்கோங்க. அப்போது வந்து ஹச் ப்ளஸ் ஆர் கேபிட்டல் ஆர்னு வச்சுங்க. அப்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி மூனுக்கு வந்து -gmm மாஸ் ஆஃப் தி மூன் டிவைட் பை இன்ட்டு மாஸ் ஆஃப் தி எர்த் டிவைட் பை இந்த ஆர் ப்ளஸ் ஹெச்ன்னு போட்டுக்கலாம். மைனஸ் போட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி எர்த் வந்து -gmm பை ஆர்னு போட்டுக்கலாம். கரெக்டுங்களா? இப்படி போடும்போது இந்த ஹச் வந்து அதிகமான வேல்யூவாக இருக்கிறதுனால இந்த ஹச் டென்ஸ் டு இன்ஃபினிட்டினா இந்த வேல்யூ வந்து 0ன்னு இருக்கும். கரெக்டுங்களா? இந்த வேல்யூ 0 வருது. இப்போ இந்த மைனஸ் இன்ட்டு இந்த மைனஸ் போட்டால் ப்ளஸ் வந்துடுதா. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் மூன் வித் ரெஸ்பெக்ட் டு எர்த் ஈக்குவல் டு gmm பை ஆர்னு வந்துடுது. இது மொத்தமே வந்து பாசிட்டிவ் வரதுனால ஸோ நம்ம வந்து பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 12th வந்து பாசிட்டிவ் அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஜென்ரலாக பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொன்னால் அது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் 2 பார்ட்டிகல் சிஸ்டம் வந்து நெகட்டிவாக தான் இருக்கும். இங்கே மூன் வித் ரெஸ்பெக்ட் டு எர்த் கேட்டதுனால நமக்கு பாசிட்டிவ்னு கிடச்சிருக்குப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A spring is connected to a mass m suspended from it and its time period for vertical oscillation is t. The spring is now cut into 2 equal halves and the same mass is suspended from one of the halves. The period of vertical oscillation is dash னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்ப்ரிங் எடுத்திருக்கோம். இந்த ஸ்ப்ரிங்கை இங்கே வந்து ஒரு மாஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கே மாஸ் எம்னு எடுத்துட்டோம்னா டைம் பீரியடுக்கு என்ன ஃபார்முலா வரும்னா 2π√m/k அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ஸ்ப்ரிங் என்ன பண்ணுறாங்க இஸ் நவ் கட் இன்ட்டு 2 ஈக்குவல் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சேம் மாஸை ஒன் ஆஃப் தி ஹவுஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ டைம் பீரியட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கேக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சம் கான்ஸ்டன்ட் நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல் இன்ட்டு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி ஸ்ட்ரிங் டிவைடட் பை லெங்க்த்னு போடணும். அப்போது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லெங்க்த்னு வருது. அப்போது கே வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் லெங்க்த் போட்டோம்னா நியூ ஸ்ப்ரிங்க்கு லெங்க்த் வந்து L/2 வந்துடும் இல்லையா. அப்போ நியூ ஸ்ப்ரிங் கே டேஷ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் L/1/L/2 போடுவோம். இந்த 2 மேலே வந்துச்சுன்னா அப்போ கே டேஷ் ஈக்குவல் என்ன வந்துடும் சொல்லுங்கள் 2Kன்னு வந்துடுது. புரியுதுங்களா? அதாவது இந்த கே டேஷ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் சி டேஷ் பை லெங்க்த்னு கூட வச்சுக்கிங்க. இந்த நியூ கே டேஷ் என்ன வரும்னா கே இந்த ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துங்க, இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துங்க. நான் இங்கே சும்மா ஒரு சி டேஷ்னு போட்டு கூட இங்கே ஈக்குவல் போட்டு கூட எடுத்துங்க. அப்படி எடுத்திங்கன்னா கே பை கே டேஷ் இஸ் ஈக்குவல் என்ன வந்திருக்கும், இங்கே சி டேஷ் பை எல் இருக்கா, சி டேஷ் பை எல்னு போட்டு டிவைட் பை சி டேஷ் பை L/2ன்னு போட்டிருந்தா அந்த சி டேஷ் பை எல் சி டேஷ் பை எல் கேன்சலாக இந்த 2 வந்து நமக்கு மேலே வந்திருக்கும். சாரி 2 வந்து கீழே தான் இருந்திருக்கும். இங்கே 1/1 வந்ததுனால அதனால கே பை கே டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1/2ன்னு இருந்திருக்கும்.
ஸோ தட் கே டேஷ் ஈக்குவல் டு 2Kன்னு எடுத்துங்க. சரிங்களா, கே டேஷ் ஈக்குவல் 2Kன்னு வந்திருக்கு. இப்போ நியூ டைம் பீரியட் அப்படின்னா சிம்பிளாக வந்து கே வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த். அப்போ லென்த் வந்து டிக்ரீஸ் ஆனால் கே வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ லென்த் வந்து L/2ன்னு வந்துருச்சுன்னா அப்போ கே வந்து 2, லென்த் வந்து ஆஃப் ஆயிடுச்சுன்னா கே வந்து 2 டைம்ஸ் வருதுன்னு அப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. இப்போ வந்து டைம் பீரியட் நியூ டைம் பீரியட் டி டேஷ் ஈக்குவல் என்ன பண்ணும் 2π ரூட் ஆஃப் எம் பை என்ன பண்ணும் கே டேஷ்னு போடணும். இந்த கே டேஷ் என்ன வருது 2Kன்னு வருதுங்களா, அப்போ 2Kன்னு போட்டுருங்க. இந்த டி டேஷ் எப்படி எழுதலாம் 2π ரூட் ஆஃப் எம் பை கேன்னு போட்டுட்டு இந்த ரூட் 2 மட்டும் தனியாக எழுதிக்கிறேன் நான் 1/√2. ஏன்னா இந்த 2π ரூட் ஆஃப் எம் பை கே தான் நமக்கு டீன்னு தெரியும். அப்போ டி டேஷ் ஈக்குவல் என்ன போட்டுக்கலாம் t/√2 அப்படின்னு போட்டுக்கலாமா. அப்போ டி டேஷ் ஈக்குவல் t/√2ன்னு நமக்கு ஆன்சர் வந்து 4th ஆப்ஷன் கரெக்டாக வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. If the internal energy of an ideal gas U and volume V are doubled, then the pressure அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இன்டர்னல் எனர்ஜியும் வால்யூமும் டபுள் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இன்டர்னல் எனர்ஜிக்கு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், NCV T டெம்பரேச்சர் தெரியும். அப்போ இன்டர்னல் எனர்ஜி டபுள் ஆகிட்டா என்ன ஆயிரும், உங்களுக்கு டபுள் ஆனால் டெம்பரேச்சர் டபுள் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. சரி, இப்போ நமக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில் PV ஈக்குவல் டு NRTன்னு தெரியும் இல்லைங்களா. இதில் NR வந்து கான்ஸ்டன்ட்டு. அப்போது PV ஈக்குவல் டு NRTன்னு நமக்கு தெரியுது. இப்போ P டேஷ் V டேஷ் ஈக்குவல் டு NRT டேஷ்னு வச்சுங்க. இப்போ டெம்பரேச்சர் வந்து என்ன ஆயிருக்கு டபுள் ஆயிருச்சு. அப்போ T டேஷ் ஈக்குவல் டு 2Tன்னு வச்சுங்க. வால்யூமும் டபுள்ன்ட்டாங்க. அப்போ நியூ வால்யூம் ஈக்குவல் டு 2Tன்னு எடுத்துங்க, 2Vன்னு எடுத்துக்கோங்க. அப்போ P டேஷ் தான் நியூ ப்ரெஷர், V டேஷ் வந்து 2V ஈக்குவல் டு NR இன்ட்டு T டேஷ் வந்து 2Tன்னு போட்டோம்னா இந்த 2 கேன்சல். அப்போ P டேஷ் ஈக்குவல் என்ன வந்திருக்கு, P டேஷ் ஈக்குவல் டு இங்கே NRT/Vன்னு வந்திருக்கு. கரெக்டா. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து பார்த்தீங்கன்னா P ஈக்குவல் டு NRT/Vன்னு வந்திருக்கு. அப்போ NRT/V என்றது P தானே. அப்போ NRT/V என்றது P. ஓகேங்களா. அப்போ P டேஷ் ஈக்குவல் P அப்படின்னா ப்ரெஷர் வந்து மாறல. அப்போ ப்ரெஷர் ரிமைன்ஸ் சேம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சிம்பிளாக நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், PV ஈக்குவல் டு NRT அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ P இஸ் ஈக்குவல் டு NRT/Vன்னு புரியுது உங்களுக்கு. இங்கே இன்டர்னல் எனர்ஜி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டெம்பரேச்சர். இன்டர்னல் எனர்ஜி டபுள் ஆனால் டெம்பரேச்சரும் டபுள் ஆகுது. ஆல்ரெடி வால்யூம் டபுள் ஆகுது. அப்போது வால்யூமும் டபுள் ஆகுது, டெம்பரேச்சர் டபுள் ஆகுதுன்னா கேன்சல் ஆகிட்டு ப்ரெஷர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ தட் ப்ரெஷர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்னு வந்துடுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Consider a circular level road of radius 10 meter having coefficient of static friction 0.81. With what speed a car has to move on the turn so that it will have a safe turn சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு கார் வந்து கரூர் ரோடில் போகுது. இந்த கரூர் ரோடுக்கு ரேடியஸ் ஆர்னு எடுத்துக்கலாம். இந்த கார் வந்து ஒரு V ஸ்பீடில் அப்படி போகுது. இந்த கரூர் ரோடில் போகும்போது நமக்கு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வேணும். அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ப்ரொவைடட் பை இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் எவ்வளோன்னா mv²/r வேணும். இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ப்ரொவைடட் பை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ப்ரொவைட்ஸ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இருக்கும். இந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா μ × n. என்னுக்கு என்ன பார்த்தீங்கன்னா நார்மல் ரியாக்ஷன் mgன்னு வந்திருக்கும். ஏன்னா நார்மல் ரியாக்ஷன் அப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கும், mg வந்து டவுன்வோர்ட் ஆக்ட் ஆகிருக்கும். அப்படி பார்த்தோம்னா இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு μ × n போட்டோம்னா n வந்து mgன்னு போட்டுருக்குங்கப்பா. இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் ப்ரொவைட்ஸ் நெசசரி சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். அப்போ இங்கே வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா mv²/r லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு μmg அப்படின்னு போட்டுக்கோங்க. mm கேன்சல். இதுலேருந்து v² இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு μgrன்னு போட்டுக்கலாம். ஸோ v வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு √μgrன்னு போட்டுக்கோங்க. அப்படி போட்டிங்கன்னா இப்போ வந்து v லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு μ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.81 இன்ட்டு g வந்து 10ன்னு சொல்லியிருக்காங்க, ரேடியஸ் வந்து 10ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், v வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 81 வருது. ஸோ இந்த வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 9. அப்போ 9 விட கம்மியாக இருக்கலாம். அதாவது மேக்ஸிமம் வேல்யூ 9 இருக்கலாம், அதை விட கம்மியாக இருந்தாலும் சேஃபாகவே மூவ் ஆகும். ஸோ 9 கொடுக்கல, 9 விட கம்மியாக இருக்கிறது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 8 m/s. ஸோ தட் 8 இஸ் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் நியூமெரிக்கல் கொஸ்டின் பாருங்கள். Calculate the energy consumed in electrical units when a 75 watt fan is used for 8 hours daily for 1 month அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பவருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எனர்ஜி பை டைம்னு போட்டுக்கணும். அப்போ எனர்ஜி ஈக்குவல் டு பவர் இன்ட்டு டைம்னு போட்டுக்கணும். இப்போது ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 30 டேஸ்க்கு யூஸ் பண்ணோம். 30 டேஸ் ஒவ்வொரு நாளும் 8 ஹவர்ஸ், ஒரு ஹவர் ஈக்குவல் டு 3600 செகண்ட்ஸ்ன்னு தெரியும். இதுதான் டைம் கிடச்சிருச்சு. இப்போ பவர் வந்து 75 போட்டோம், டைம் வந்து 30 டேஸில் 30 இன்ட்டு 8 ஹவர்ஸ், ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ், ஒரு நாளைக்கு
சரி, ஒரு ஹவர்ன்றது 3600 செகண்ட் புரியுது. ஸோ இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணுங்க. இது எல்லாமே மல்டிப்ளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6480000 இந்த மாதிரி ஆன்சர் இவ்வளோ வாட் இது ஜூலில் கிடச்சிடும். ஆன்சர் வந்து இது ஜூலில் கிடச்சிருக்கும்ப்பா. ஏதாவது இது மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். எனர்ஜி ஈக்குவல் பவர் இன்டு டைம்னு தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If excess pressure is balanced by a column of oil with a specific gravity 0.84 millimeter high, where R is equal to 2 centimeter, find the surface tension of the soap bubble கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு soap bubble இருக்குன்னு வச்சுங்க. இதில் எக்ஸஸ் ப்ரெஷர் இன்சைடு இருக்குல்ல, இந்த எக்ஸஸ் ப்ரெஷருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 4T/R, பபுளுக்கு வந்து 4T/Rன்னு எடுத்துக்கணும். இப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் தான் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த எக்ஸஸ் ப்ரெஷர் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேலன்ஸ்ட் பை காலம் ஆஃப் ஆயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ப்ரெஷர் எக்ஸர்டட் பை தி காலம் ஆஃப் ஆயில் இருக்குல்லையே, அதுக்கு வந்து என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா HDG அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த ஹெச்ன்றது 4 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போது ஹெச்சுக்கு வந்து 4 மில்லிமீட்டர் 4 × 10⁻³ போடணும். இந்த டென்சிட்டி ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்றது ரிலேட்டிவ் டென்சிட்டி. ரிலேட்டிவ் டென்சிட்டி ஈக்குவல் என்ன பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர்னு வரும். அப்போ ரிலேட்டிவ் டென்சிட்டி 0.8 போட்டுங்க. இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி ஆஃப் ஆயில். டென்சிட்டி ஆஃப் ஆயில் தான் நம்ம டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ். டென்சிட்டி ஆஃப் வாட்டர் 10⁻³ 1000 வச்சுங்க. அப்போ டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 0.8 × 10⁻³ இதுதான் ஆயிலுடைய டென்சிட்டி இன் kg/m³ வருது. நம்ம SI யூனிட்ல எடுத்துருக்கோம். அப்போ டென்சிட்டி பிளேஸில் 0.8 × 10⁻³ போட்டுரும். ஜி வந்து நம்ம 10ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த 10⁻³ இந்த 10⁻³ கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 4 இங்கே இருக்குது. 0.8 × 10 8. அப்போ 4 × 8ன்னு போட்டுக்கலாம். இவ்வளோ வந்து ப்ரெஷர் வந்து இந்த ஆயில் காலம் எக்ஸிட் பண்ணுது. இந்த ப்ரெஷர் 4 × 8 இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். எக்ஸஸ் ப்ரெஷர் இன்சைட் தி பபுளுக்கு. இப்போ 4 × 8ன்னு போட்டுட்டு தட் இஸ் ஈக்குவல் டு 4T/R. இந்த 4 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ T இஸ் ஈக்குவல் என்ன வருது 8 × R இந்த பக்கம் வந்துட்டா 8Rன்னு வருது. R எவ்வளோ கொடுத்தாங்க 2 சென்டிமீட்டர். அப்போ 8 × R வந்து 2 சென்டிமீட்டர் 2 × 10⁻² மீட்டர்னு போட்டுங்க. அப்போ 8 × 2 16 கிடைக்குதுங்களா? ஸோ அப்போ 16 × 10⁻² Newton per meter is the unit of surface tension அப்படின்னு நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம்ப்பா.